பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். ஒரு ஆட்சியில போராட்டம் இருக்கலாம், ஆனா போராட்டமே ஆட்சியா இருக்கக்கூடாது. போன முறை சொன்ன கக்கூசு கழிவறை அரசியல்ன்ற மாதிரி இது மாவு கட்ட அரசியல், அதை மிஞ்சி போனா நெஞ்சு வலி அரசியல். செந்தில் பாலாஜி சொல்லல, அவரை மாதிரி எல்லாரையும் தான் சொல்றேன். அவரை மாதிரி நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்த எல்லாரையும் தான் சார் சொல்றேன். 21க்கு முன்னாடி வரைக்கும் ரெட் ஜெயிண்ட் லாஸ்ட்ல போயிட்டு இருந்துச்சு. 3-4 படம் தான் எடுத்துருக்காங்க 10 வருஷத்துல. ரெட் ஜெயிண்ட் என்ன 4 படம் தான் எடுத்திருக்கு. 21க்கு பிறகு இன்னைக்கு 2000 கோடி எப்படி சார் புழங்குது? மக்களுடைய கனவுகளை செதைச்ச ஒரு கட்சி திமுக. திமுக அரசு அவங்க கனவுகளை நனவாக்கியது அண்ணா திமுக. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் சிவசங்கரி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். தமிழ்நாட்டு அரசியல் பிரச்சனைகள்லாம் தாண்டி அரசியல்வாதிகளே, அரசியல் கட்சிகளே ஜனநாயகன் பிரச்சனையை தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஜனநாயகம் என்ன நடந்துட்டு இருக்கு? ஆட தெரியாதவன் கூடம் பத்தாதான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆட்சி செய்ய முடியாத ஆட்சியாளர்கள் இது போன்ற ஜனநாயகன், பராசக்தி அப்படின்னு மடைமாற்றம் பண்ணி மக்களை ஒரு என்ன சொல்றதுன்னா மக்களை முட்டாளாக்க ஒரு முயற்சியில தான் அவங்க இருக்கிறாங்க சார். ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு கொடுக்கறது மூலமா மடை மாத்த நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது சார் 365 நாளும் போராட்ட களமா இருக்கு. ஒரு ஆட்சியில போராட்டம் இருக்கலாம், ஆனா போராட்டமே ஆட்சியா இருக்கக்கூடாது. நீங்க எங்கு பார்த்தாலும் நம்ம செவிலியர்கள் போராட்டம், அதுக்கடுத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் வாக்குறுதி 311 படி இடைநிலை ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் பண்ணுவோன்னுவாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? எங்கு பார்த்தாலும் விவசாயிகள் போராட்டங்கள் நடக்குது. இப்போ ஜாக்டோஜியக்குள்ள கூட சத்துணவு ஊழியர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது போராட்டத்தை நாங்கள் நடத்த போகிறோன்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது. நேற்று பாருங்கள், அரும்பாக்கத்தில் பட்டப்பகலில் ஒரு பெண்ணை குத்தி கொன்று இருக்காங்க. போலீஸ் மேலே பயம் இருந்தால் இவங்க ஏதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குமா? நான் எதிர்கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக பேசுகிறேன். ஆனால் பொதுமக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு பேட்டி கொடுக்குறாங்க. போலீஸ்க்கு பயமே இல்லை, போலீஸை கண்டு விரோதிகள், சமூக விரோதிகளுக்கு பயமே இல்லாமல் போச்சுன்னு தான் குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இதையெல்லாம் தெரியாத முதலமைச்சர் எப்பொழுது பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நான் சூப்பர் முதலமைச்சர், நான் தலைகுனிய விட மாட்டேன், உங்கள் கனவை சொல்லுங்கள். இப்படி டைட்டிலை மாற்றி, பேரை மாற்றி, ஊரை மாற்றிட்டு எத்தனை நாளைக்கு சார் இருக்க முடியும்? இந்த ஆட்சியுடைய சாதனைகள் என்ன தெரியுமா? 3 தான். ஒன்று மாவுக்கட்டு அரசியல், நெஞ்சு வரிய, அதுதான் சொன்ன மாவுக்கட்டு அரசியல், நெஞ்சு வலி அரசியல், வலிப்பு அரசியல். இது நான் 3க்கு விளக்கம் சொல்லுங்க. ஆமாம், மாவுக்கட்டு அரசியல்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது. செயின் பறிப்பு, கொள்ளை, மக்கள் கொந்தளிப்பில் போராட்ட காலத்தில் நடுவீதியில் இறங்கினாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏற்கனவே குற்ற வழக்குகளை குற்ற பதிவேட்டில் இருக்கிற குற்றவாளியை பிடிச்சி அவனுக்கு காலை உடைச்சி ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் படுக்க வைக்கிறாங்க. எத்தனை பேர்? அண்ணா யூனிவர்சிட்டின்னு இல்லை சார், எல்லா சம்பவத்திலிருந்து மாவு கட்டு போட்டு வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எத்தனை மாவு கட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது மாவுக்கட்டு விஷயங்கள் அதிமுக ஆட்சியிலையும் தொடர்ந்து இது மாதிரி தான் நடந்துருந்துச்சா? நீங்களும் நானும் பேசிட்டு இருக்க நேரமே நடந்துட்டு இருந்துச்சா? மாவுக்கட்டு நேற்று பிடிச்சவனுக்கும் மாவுக்கட்டு, கோயம்புத்தூர்ல பிடிச்சவனுக்கும் மாவுக்கட்டு, அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் மாவுக்கட்டு, எங்கே பார்த்தாலும் மாவுக்கட்டு அரசியலாக தானே இருக்கு. போன முறை சொன்ன கக்கூசு கழிவறை அரசியல்ன்ற மாதிரி இது மாவுக்கட்டு அரசியல், அதை மிஞ்சி போனால் நெஞ்சு வலி அரசியல். நெஞ்சு வலி. ஆமாம், இந்த சட்ட ஒழுங்கை பார்க்க வேண்டிய டிஜிபி இவங்க கொடுக்குற அழுத்தத்தில் நெஞ்சு பிடிச்சிட்டு போய் படுத்துட்டு இருக்காரு. இல்லை இடியோ ஐடியோ வந்தால் மற்றவங்க போய் நெஞ்சு பிடிச்சிட்டு நெஞ்சு வலியில் படுத்துட்டு இருக்காங்க. இது நெஞ்சு வலி அரசியல். செந்தில் பாலாஜி சொல்லல, அவரை மாதிரி எல்லாரையும் தான் சொல்கிறேன். அவரை மாதிரி நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்த எல்லாரையும் தான் சார் சொல்கிறேன். நெஞ்சு வலி பிடிச்சிட்டு உடனே நெஞ்சு வலி அரசியலாக இருக்குது. அதை மிஞ்சி போய் ஒழுங்காக வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு வலிப்பு அரசியலாக இருக்குது. அந்த தாசில்தாரை செருப்பை எடுத்து அடித்த உடனே என்ன பண்ணார்? அவர் வலிப்பு வந்துருச்சு அவருக்கு. பாவம், அதை அவ்வளோ பெரிய அதிகாரி ஒரு செருப்பு எடுத்து கீழே வேலை செய்கிறவங்க பட்டியலின்ற ஒரே காரணத்துக்காக தாக்கும்போது அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும்? வலிப்பு வந்துருச்சு. ஒன்று மாவுக்கட்டு அரசியலாக இருக்குது, இல்லை நெஞ்சு வலி அரசியலாக இருக்குது, இல்லை வலிப்பு அரசியலாக இருக்குது. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு பட்டியல் போடுறீங்க. ஆனால் இதெல்லாம் மறைக்க தான் விஜயோட ஜனநாயகனையும் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தியும் படத்தையும். ஆமாம் சார், அவங்க பண்ணுறதே விளம்பரம் தான் சார். ஒரு படம் தான் சார் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வாழ்வியல் விஜய்க்கு எதிரானது தானே சார். சொல்லிட்டார்ல, திமுக எங்களுக்கு எதிரி. அதாவது ஒரு அரசியல் என்பது தொண்டு சேவை, சம்பளம் வாங்குற
ஒரு துறை கிடையாது. அது ஒரு தொண்டு சேவை, தன்னையே மறந்து இந்த மக்களுக்காக சேவை ஆற்றக்கூடிய ஒரு துறைன்றது தான் அரசியல். அந்த புரிதலே இல்லாமல் கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்குது. 21க்கு முன்னாடி வரைக்கும் ரெட் ஜெயிண்ட் வந்து லாஸ்ட்டில் போயிட்டு இருந்துச்சு. 3-4 படம் தான் எடுத்துருக்குறாங்க 10 வருஷத்தில். ரெட் ஜெயிண்ட் என்ன 4 படம் தான் எடுத்திருக்கு. 21க்கு பிறகு இன்றைக்கி 2000 கோடி எப்படி சார் புழங்குது? எப்படி? ஏன்னா அவங்களுக்கு வெறும் கதை வசனம், திரைக்கதை வசனம் எழுதி தானே சார் அரசியலுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையே என்ன? ஒரு முதலமைச்சர் வாக்கிங் போகிறாரு. பொதுவாக மன்னர்கள் வந்து நகர்வலம் போகும்போது கூட மந்திரியை கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை அவங்க ஏதோ ஒரு பூங்கால உலா வரும்போது என்ன கேட்பாங்க? ஆட்சி எப்படி இருக்குது? மக்கள் சுபிட்சமாக இருக்காங்களா? நல்லா சாப்பிட்றாங்களா? அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்குதா? நீர் மேலாண்மை எப்படி இருக்குது? 6 குளங்கள்லாம் தூர் வாரணுமே, 6 குளங்களை வெட்டணுமே, எல்லாருமே நல்லா இருக்காங்களான்னு கேட்குறது தான் ஒரு ஆட்சியாளருடைய அழகு. ஆனால் இவர் மா சுப்பிரமணியத்துக்கிட்ட வாக்கிங் போகும்போது என்ன கேட்குறாரு? பையனுடைய அந்த கல்லா கட்டுற தலைவனா? அவர் படம் என்ன படம் அது? உதயநிதி இது ஒரு படம் வந்துச்சுன்னா கழகத் தலைவனா? ஓகே. அந்த கல்லா கட்டுற தலைவன் படம் எப்படி? நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அது கல்லா கட்டுற தலைவன், கழகத் தலைவன் ஒரு படம் வந்திருக்கு. தம்பி தான் அது நல்லா ஓடுதா, நல்லா கல்லா கட்டுதான்னு கேட்குறாரு ஒரு முதலமைச்சர். அப்போ என்ன அவங்கக்கிட்ட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்ப்பீங்க? குறைந்தபட்ச தர்மம் கூட அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதுக்கான தகுதியும் அவங்கக்கிட்ட கிடையாது சார். அந்த ஒரு கேள்வியில் அந்த ஒரு நிகழ்வுகளை வச்சு இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுறது. ஆமாம், யார்கிட்ட என்ன வரணும்னு இருக்குது இல்லை சார்? யார்கிட்ட என்ன வார்த்தை எதிர்பார்க்கணும்னு இருக்குல்ல? நீங்கள் ஒரு தனி மனிதர்களாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, நீங்கள் ஆட்டம் பாட்டம் எல்லாம் பண்ணுங்கள், வேணான்ல. இந்த தமிழ்நாட்டில் இருக்க 8 கோடி மக்கள் யாரை நம்பி ஓட்டு போட்டிருக்கோம்? யாரை முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம்? ஒரு அரசு என்பது என்ன சார்? ஒரு கவர்மெண்ட் என்னது ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். மக்களுக்காக மட்டுமே ஒரு அரசு. அப்போது ஒரு மன்னனுக்கு சதா ஒரு தலைவன், ஒரு முதலமைச்சருக்கு எந்த ஞாபகம் இருக்கணும்? இந்த மக்களை பற்றி சிந்தனை தான் இருக்கும். தன் மக்களை பற்றியே சிந்திக்கிற ஒரு முதலமைச்சர் எதுக்கு? தன் மக்களை பற்றி வாக்கிங் போகும்போது மட்டும் சிந்திக்கிறாருன்னா அப்போ நீங்கள் யாருக்காக ஆட்சி நடத்துறீங்க? உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் குடும்ப மக்களுக்காக, மாமா மச்சனுக்காக, தங்கச்சிக்காக நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க. அப்போ அவங்கக்கிட்ட என்ன இருக்கும்? ஈரம் இருக்குமா? அன்பு இருக்குமா? நேசம் இருக்குமா? மக்களை நேசிக்கக்கூடிய, புரியக்கூடிய உணர்வு இருக்குமா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதை இன்னொரு கோணத்தில் பார்க்குறீங்க. ஆனால் முதலமைச்சர் உட்பட, தமிழக அமைச்சர்கள் உட்பட, காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட தணிக்கை வாரியத்தையும் சென்சார் போர்டையும் மத்திய அரசு கையில் அதுதான் சார். அவங்க வாரம் ஒன்று எடுத்துப்பாங்க சார். அதுதான் நீங்கள் நான் என்னடா ஒரு 10 நாளாக ஒன்றியம் சொல்ல, என்னடா கவர்னரை சொல்ல, இன்னும் மோடியை சொல்லலை, இதை பற்றிலாம் அவங்க இன்னும் பேசலையே நினச்சிட்டு இருந்தா. அப்பாடா ஒன்று கிடச்சிச்சு. என்ன கிடச்சிச்சு? ஜனநாயகன் கிடச்சிச்சு. ஜனநாயகனுக்கு மேலே உங்களுக்கு என்ன அன்பு? நீங்கள் தான் தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அது மேலே? பிஜேபியை திட்டுறதுக்கு அது ஒரு காரணமா? இல்லை நீங்கள் செஞ்ச அவலங்களையும் இடைநிலை ஆசிரியர்களை, பெண் ஆசிரியர்களை குண்டு கட்டாக தூக்கி போட்டு போகிறீங்களா அந்த போராட்டத்தை மறைக்கிறதுக்கா? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். அதை மறைக்கிறதுக்கு தானே எதையாவது கையில் எடுக்கிறீங்க. சதா ஒன்றியன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு உங்களுக்கு 40 எம்பிங்க? எதுக்கு சார் 40 எம்பிங்க? 40 பேரை எதுக்கு சார் தேர்ந்தெடுக்கணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு மக்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி, ஒரு மக்களுடைய நம்பிக்கையை நாசப்படுத்துகிற ஒரு இயக்கம் இந்த நாட்டுக்கு தேவையா? மாமா மச்சான் தங்கச்சி, சொந்தம் பந்தம், அங்காளி பங்காளியெல்லாம் நடத்துறதுக்காக இந்த அரசு? ஒவ்வொரு திட்டங்களையும் நிறுத்திட்டீங்க. கொடுக்குற 1-2 திட்டங்களை கூட ஓசின்னு கொச்சைப்படுத்துறீங்க. மக்களுடைய வரி பணத்தை எடுத்து கொடுக்கும்போதே உங்களுக்கு இவ்வளோ வலிக்குது. உங்கள் வீட்டுக்கு ஆசையாக எடுத்து கொடுக்குறீங்க. சொல்லு பார்க்கலாம். அப்பாவுக்கு பேனா வைக்க தெரியுதில்ல, எழுதாத பேனாக்கு 84 கோடி. கார் பந்தயம் யாருக்காக நடத்துனீங்க? குடிக்க கூழலையும் கொப்பளிக்க என்ன சார் பன்னீர் வேண்டி கிடக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே அடிப்படைக்காக மக்கள் போராடுறாங்க. நீங்கள் உங்கள் கனவே சொல்லுங்கள். இன்னும் நேற்று முன்னால் வந்த கட்சியா இது? 75 வருஷம் கட்சி சார். எத்தனை முறை ஆட்சி செஞ்சீங்க? அப்போல்லாம் எங்களுடைய கனவு தெரியாதா? மக்களுடைய கனவுகளை செதைச்ச ஒரு கட்சி திமுக அரசு. அவங்க கனவுகளை நனவாக்கியது அதிமுக. கீழ்த்தட்டு அடித்தட்டு மக்களுக்கு என்னென்ன தேவை அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம் சார். நீங்கள் என்ன உங்களுக்காக டிவி, உங்களுடைய கேபிள் நெட்வொர்க்காக டிவியை கொடுத்தீங்க. ஆனால் நாங்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். பட்டியலின மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம். பட்டியலின மக்களுக்கு அமைச்சராக்கணும், பட்டியலின மக்களை சபாநாயகராக்கணும், அவங்கள பொது தொகுதியில் நிறுத்தணும். இன்றைக்கி பொதுக்குழுவில் முன்வரிசையில் உட்காந்துட்டு இருக்கோம்லாம் யார்? எல்லாருமே யார்? அடித்தட்டு ஏழை எளிய எந்த பின்புலம் இல்லாத ஒரு மக்களை உட்கார வச்சுருக்கோம். உங்களால் முடியுமா? துணை பொதுச் செயலாளரும் கனிமொழி தான் இருக்கணும், தலைவராகவும் ஸ்டாலின் தான் இருக்கணும், துணை முதலமைச்சராகவும் உதயநிதி தான் இருக்கணும், எம்பியா தயாநிதி மாறன் இருக்கணும், கலாநிதி வீராசாமி இருக்கணும், துரை ஆனந்த் இருக்கணும், கீதா ஜீவன் இருக்கணும், தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்கணும். உங்கள் வீட்டு பிள்ளைங்களே தான் ஆட்சி நடத்தணுமா? ஏன் உங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுத்தா ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்த நடத்த தெரியாதா?
அப்போது கீழ்மட்டத்திலிருந்து படுகின்ற மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காத இவங்க கிட்ட என்ன சார் பண்ண முடியும்? ஓட்டை வேட்டையாடிட்டு இருக்காங்க சார். பட்டிகளில் மக்களை அடைச்சி ஈரோட்டில் எப்படி ஓட்டை வேட்டையாடணுமோ அது போல் சுரண்டி எடுத்த மணல் கொள்ளையிலையும், கனிமவள கொள்ளையிலையும், கஞ்சாலையும், கள்ளச்சாராயத்திலையும், டாஸ்மாக்லையும் கொள்ளையடித்த பணத்தை வச்சு மக்களை ஓட்டை வேட்டையாடி சூறையாடணும் முடிவு பண்ணாங்க. நடுவில் கொஞ்சம் சாருன்னு ஒன்று வந்துச்சு. அந்த சாரை கண்டாலும் பயம், இந்த சாரை கண்டாலும் பயம். சார் வந்து என்ன, ஓட்டுகளெல்லாம் இறந்து போன வாக்காளர்கள் ஓட்டு, டபுள் என்ட்ரி எல்லாம் இடமாற்றம் செஞ்சவங்களாம் நீக்கினவொடனே இவங்களுக்கு கிளி பிடிச்சிருச்சு. என்ன, இவங்களுக்கு கிளி பிடிச்சிருச்சு. அந்த ஓட்டு இப்போ முதலமைச்சர் தொகுதியை எடுத்துக்காட்டால் 1 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்டதுன்னா எல்லாமே கள்ள ஓட்டு. அதை வச்சு ஜெயிக்கலாம்னு நினச்சாங்க. இவங்க காலி பண்ண நினச்சதை வந்து சோலி பண்ணிடுச்சு எலெக்ஷன் கமிஷனு. அதனால் இப்போ பயத்தில் என்ன பண்ணுறாங்க, உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லி தனி மனிதர்களுடைய உரிமை மீறலை தாண்டி அவங்களுடைய அரசுன்னு சொல்லிட்டு அரசு திட்டங்கள்லாம் உள்ளே ஈஸியாக போயிடலாம்ல. உங்களுக்கு வயசு என்ன, உங்களோட ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கி அவங்க ஓட்டுக்களெல்லாம் பணம் கொடுத்து வேட்டையாடுற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க ஏதோ ஒரு டாபிக் சார், இந்த வாரம் ஜனநாயகம், அடுத்த வாரம் பராசக்தி, அதுக்கு அடுத்த வாரம் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. அவங்க பெண் நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனம் ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஒரு பார்வையில் சொல்கிறீங்க. இன்னொரு பார்வையில் என்னன்னா, கலைத்துறையிலையும் சென்சார் போர்டு மூலமாக மத்திய அரசு உள்ளே வந்துடுச்சு. இது என்னதான் திமுக விசஸ் டிவிகேவே இருந்தாலும் கூட முதலமைச்சரே இதுக்கு மறைமுகமாக ஜனநாயகனுக்கு ஆதரவு தெரிவித்து மத்திய அரசை கண்டிக்கிறாரு. காங்கிரஸ் உட்பட நிறைய அரசியல் கட்சிகள் கண்டிக்குது. இது ஏன் அதிமுக அரசியலாக பார்க்கணும்? மத்திய அரசோட தலையீடு இருக்கு. இது இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால எந்தவித கண்டனம் தெரிவிக்கலையாங்கிற ஒரு பார்வையும் இதில் இருக்கு. ஆடு நனையுதுன்னு ஓன அழுவு தான் சார். அது மாதிரி ஆடு நனையுதுன்னு ஓன அழுவு தான். அந்த கதை தான் இது. ரீல் அறுந்து போச்சு சார். இவங்க நடிப்பெல்லாம் இனிமேல் அறுந்து போச்சு. அது அறுந்து போச்சு, ரொம்ப நேரம் ஆகுது அந்த ஒயர். இனிமேலாம் எடுபடாது. எலெக்ஷனில் மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சிருவாங்க. எதையாவது ஒன்று கிண்டிட்டு இருக்கணும். சொல்கிறதுக்கு சாதனை இல்லை, ஒட்டுமொத்தமாக வேதனை. அவங்க இளைஞரணி மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. நீங்களே 2000 லோடு மண்ணை முறைகேடாக கொண்டு வந்து கொட்டி அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறீங்க. அதை கேட்டு போராடின லோக்கலில் இருக்க அருள் சுந்தரம்ன்ற விவசாயி 21 பேரோட போராட்டம் நடத்தினா அவரை கைது பண்ணி வைக்கிறீங்க. தப்பு செஞ்ச அரசு, தப்பு செஞ்ச அந்த பொறுப்பு அமைச்சர், தப்பு செஞ்ச துணை முதலமைச்சரை விட்டுட்டு போராடின விவசாயிகளை தூக்கி நீங்கள் சிறையில் அடைக்கிறீங்க. ஏற்கனவே அருள் மேலே திருவண்ணாமலையில் அந்த நில பிரச்சனையில் வந்து போராட்டத்தின் போது விவசாயிகள் மேலே குண்டர் போட்ட ஒரே அரசு இந்த அரசு சார். விவசாயிகள் மேலே கூட யாராவது குண்டர் சட்டம் பாய்வாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். குண்டர் சட்டம் போட்டீங்க, அப்போ கூட அருளுடைய குண்டர் சட்டத்தை நீங்கள் ரத்து பண்ணல. அப்போ ஏதோ ஒரு டாப்பிக்கு அவங்களுக்கு சட்டம் தெரியாது, திட்டம் தெரியாது, அதை எப்படி மதிக்கணும்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு, பணம், துட்டு, மணி. காசு, பணம், துட்டு, மணி. அது எந்த விதத்துலையாவது நாங்கள் அடிப்போம். 30% வாங்குவோம், 40% வாங்குவோம். போயா, எங்களுக்கு வந்து எத்திக்ஸே இல்லையா? நாங்கள் தர்மத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், நியாயத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு. அந்த காசை கொடுத்து திருப்பி சீட்டை வாங்குவோம், திருப்பி ஓட்டை வேட்டையாடுவோம், திருப்பி கொள்ளையடிப்போம். இந்த பேட்டர்னில் தான் இந்த அரசு போகுது சார். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் ஊடகத்தின் மூலமாக ஒரு எதிர்க்கட்சியின் செய்தி தொடர்பாளரை நான் சொல்லலை. மக்களுக்காண்டி இந்த முறை வந்து போட மாட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ போட்டாங்கன்னா உண்மையாகவே மனித இனத்துக்கே அவங்க இழைக்கப்படுற மிகப்பெரிய துரோகம் நம்ம பார்க்கணும் சார். ஏன்னா அந்தளவுக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இயற்கை வளங்கள் சூறையாடப்படுது. விவசாயிகள் மிக மிக கண்ணீரில் இருக்காங்க. அவங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கால் வைக்க முடியும். அது கேள்விக்குறியாயிடுச்சு. இப்படி போட்டு விவசாயிகளை புறக்கணித்து கொள்முதல் பண்ணலன்னா அவன் விவசாயம் பண்ணலன்னா அமெரிக்கா போல் அரிசிக்கே நம்ம கையை வந்த வேண்டிய நிலை வரும். நீர் மேலாண்மைக்கு கனிம வளங்களை சூறையாடுறதுனால 6 குளங்கள்லாம் வந்து சுடுகாடாக போயிட்டுருக்கு. தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட போகிறோம். தண்ணி கிடைக்க போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப அதாவது தொலைநோக்கு விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி போயிட்டுருக்காங்க. காடுகளில் இருந்த தடையெல்லாம் நீக்கி எல்லாத்தையுமே குவாரிகளாக மாற்றிட்டாங்க. காட்டில் இருக்க விலங்குகள்லாம் நாட்டில் வருது தண்ணி கிடைக்காம. மனிதர்களால் அந்த விலங்குகளுக்கும் ஆபத்து, அந்த விலங்குகளால் மனிதர்களுக்கும் ஆபத்து. இப்படியெல்லாம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனமாக ஒரு திமுக அரசு செயல்படுது. அது கீழே இருக்கிறதெல்லாம் துணை நிறுவனங்களாக செயல்படுறாங்க. இவங்க வந்து ஒரு மக்களுக்கான இயக்கமாகவோ மக்களுக்கான ஒரு அரசாவோ இல்லை, இருக்கவும் மாட்டாங்க. அதனால் இந்த போராட்டத்தை தாண்டி, நிர்வாக சீர்கேடுகளை தாண்டி, பேசிக் எல்லா கட்சியுடைய அடிப்படை கொள்கை மக்கள் சேவை. அந்த மக்கள் சேவை கூட இல்லாமல் கண்மூடித்தனமாக தன் மக்களுக்கான ஒரு சேவையாக மட்டும் இந்த அரசு இருக்கிறதுனால
இது மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டிய அரசு, மக்களால் துரத்தி அடிக்கப்பட வேண்டிய அரசு. அதற்கான முன்னெடுப்புகளை ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளுமே ஒருமித்த கருத்தோடு ஒரு கூட்டணியை அமைத்து நாங்கள் எதிர்கொண்டுட்டு இருக்கோம். மிகப்பெரிய வெற்றி 26ல் நாங்கள் பெறுவோம் சார். நான் இது அரசியலுக்காக கேட்கல, அரசியலை தாண்டி அதிமுக கூட்டணியில் தாவேக்கா வரல, விஜய் வரல, அதனால ஜனநாயகன் படம் தள்ளி போகிறதுக்கு சென்சார் போர்டு தலையீடுக்கு அதிமுக எந்த விட கண்டனமோ எதிர்ப்போ தெரிவிக்கல. அப்படி இதை பார்க்கலாமா? ஜப்பானில் ஜாக்கிசான் கூப்பிட்டான், அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டான், இப்படி கதைங்கள்லாம் சொல்லுப்பாங்க சார். அவங்க கதை சொல்கிறது தான் அவங்க வேலையே. யதார்த்தத்தில் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இவங்க இப்போ சென்சார் போர்டுன்னு ஒன்று இவங்க இருக்கும்போதும் இருந்துச்சு. இந்த நாட்டை அதிகமாக ஆண்டது யார் சார்? இந்த நாட்டை அதிகமாக ஆண்டது யார்? காங்கிரஸ். அந்த காங்கிரஸோடு தானே கை கோர்த்து நின்றுட்டுருக்கீங்க 30 வருஷமாக கூட்டணியோடு இந்த நிமிஷம் வரைக்கும். அப்போல்லாம் சென்சாரே இல்லையா? எந்த படத்துக்கும் சென்சார் பண்ணலையா? யாரை ஏமாத்திட்டு யாருக்கு காது குத்திட்டு இருக்கீங்க? இந்த நாட்டையே நாசமாக்கி 2Gன்ற இமாலய ஊழலை கொண்டு வந்தது காங்கிரஸ். அது கூட கை கோத்தது திமுக. ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தா செத்து மடிந்ததுக்கு காரணம் அந்த திமுக, காங்கிரஸ். அதன் கூட கை கோத்தது திமுக. 7 பேர் விடுதலையிலிருந்து, ஈழத்தமிழர்கள் பிரச்சனையிலிருந்து, காவேரி பிரச்சனையிலிருந்து எல்லாத்துலேயும் கபட நாடகம் போட்டது, கச்சத்தீவை தார வார்த்து கொடுத்தது, இந்த கபட நாடகம் போட்டது காங்கிரஸ். அது கூட கை கோர்த்தது திமுக. இதில் யார் குற்றவாளி நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரு தனி அமைப்புகள் இப்போ இடியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன்லாம் அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட சுதந்திரமான அமைப்புகள். புரியுதுங்களா? இது எல்லா காலங்கள்லையும் இருக்குது. இவங்க அரசியலுக்காக மத்திய அரசை எதிர்த்து பேசினாதான் ஓட்டு கிடைக்கணும் ஒரு பேட்டர்னை செட் பண்ணி அந்த பேட்டர்ன் படி போகிறாங்க. ஆனால் அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு. ஆனால் சட்டசபை எலெக்ஷனில் ஸ்டாலினா எடப்பாடியார்ன்றத தீர்மானமாக இருப்பாங்க. ரெட்டலையா சூரியனா? நேற்று முன்னாள் கூட பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு பொங்கல் தொப்பை கொடுத்துட்டு நீ யாருக்கு ஓட்டு போடுவேன், யாருக்கு போடுவேன்? நான் எம்ஜிஆருக்கு போடுவேன், நான் ரெட்டலைக்கு போடுவேன். ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களே வந்து நான் ரெட்டலைக்கு போடுவேன், எம்ஜிஆருக்கு போடுவேன்னு சிரிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து பின்னாடி. அதுதான் ரெட்டலைக்கும் புரட்சித் தலைவருக்கும் அம்மாவுக்கும் எடப்பாடியாருக்கும் உள்ள மரியாதை. இங்கே ரெட்டலையா சூரியனா? அதில் எல்லாருடைய வாக்கும் வந்து இரட்டலைக்கு தான் விழும். இரட்டலை மிகப்பெரிய வெற்றியை போகிறோம். அடுத்த முறை வந்து நடந்த எலெக்ஷனில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். நானே வந்து உங்களுக்கு பேட்டியை கொடுப்பேன் சார். அரசியலை தாண்டி ஒரு அதிமுக நிர்வாகியாக சொல்லுங்கள், ஜனநாயகன் படம் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? அதில் என்ன சார், படத்தை வந்து எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. உண்மையை சொல்ல போனால் படங்களை ஜனநாயகன் படம் பார்ப்பீங்களா? இல்லை சார், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்களேன். பொதுவாக வந்து எனக்கு நேர சுமை தான், அதை பனிச்சுமை தான். ஜனநாயகன் படத்தை பார்க்க மாட்டேன். இல்லை நான் அதை தான் சொல்கிறேன். எனக்கு இல்லை சார், அதெல்லாம் ஒரு காரணம். பொதுவாக வந்து எனக்கு கடுமையான பனிச்சுமையில் வந்து எனக்கு வந்து பொதுவாகவே அப்டேட் பண்ணுறதே என்ன இரவு நேரங்கள் காரணங்களால் சிவசங்கரி அவர்கள் ஜனநாயகன் இல்லை இரவு நேரங்களில் தான் மொத்தமே எடுத்து படிப்பேன். ஏன்னா எல்லாமே வந்து வேலைகள் முடித்து எனக்கு குடும்பம் குழந்தைகள் இருப்பதனால பனிச்சுமை காரணமாக எனக்கு சினிமா பார்க்கறதுக்கான நேரங்கள் இல்லை. ரொம்ப பிடிச்சிருக்கு, காந்தாரா பார்த்தேன். காந்தாரா ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு காந்தாரா பார்த்தேன். அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னும் போது பார்ப்பேன். பார்க்கக்கூடாதுன்றது கிடையாது. ஏன்னா அது வந்து அதாவது ஒரு என்டர்டைன் பொழுதுபோக்கு அம்சங்களில் வந்து அரசியல் கிடையாது சார். அதுவும் நடிகர்கள் பொதுவானவர்கள். அந்த படத்தில் ஒரு நடிகராக இருக்கார், வாய்ப்பு கிடைச்சா பார்ப்பேன், வாய்ப்பு இல்லைன்னா பார்க்க முடியாது. அதற்கான ஒரு சூழல் அமைஞ்சா பார்ப்பேன். மற்றபடி கூட்டணி அதெல்லாம் கிடையாது சார். அதாவது ஒரே ஒன்று சொல்ல பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ இயக்கங்கள் இருந்தாலும் அதிமுகன்றது மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த தலைவரும் மக்களை அதிகமாக நேசித்த ஒரு தலைவர். எங்களுக்கு எந்த விருப்பும் கிடையாது, தனி மனிதர்கள் மேலே எந்த வெறுப்பும் கிடையாது. அவர்கள் வைத்த கொள்கைகளும் அவர்கள் எடுக்கும் திட்டங்களையும் தான் நாங்கள் முன்னிறுத்தி விமர்சனம் செய்வோமே தவிர எந்த தனி மனிதர்கள் மேலும் வெறுப்பு இல்லாமல் நேசிக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக, அதனுடைய தலைவர்கள், அதனுடைய நிர்வாகிகள், அதில் நான் உட்பட. நிறைவா, ஜனநாயகனா பராசக்தியா? என்ன சார் உங்களுடைய சாய்ஸ்? ஜனநாயகனா பராசக்தியா? எந்த சாய்ஸும் இல்லை சார். ரெண்டுமே பார்க்காத வரைக்கும் சாய்ஸே கிடையாது. ஒருவேளை அதனுடைய விமர்சனங்கள் படித்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னால் அது எது நல்லா இருக்கோ அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் சாய்ஸே கிடையாது சார். ஓகே, நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க, பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நம்புகிறோம். நன்றி சார்.